بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் நமக்கு ஏராளமான பாக்கியங்களையும் செல்வங்களையும் அருட்கொடைகளையும் அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். அல்லாஹ் நமக்கு வழங்கிய அருட்கொடைகளில் விலை மதிக்க முடியாதது, ஈடு இணை அற்றது மிகப்பெரிய பாக்கியம், அதைவிட ஒரு மிகப்பெரிய பாக்கியம் எதுவும் இல்லை என்று சொல்லும் அளவுக்கு உள்ள மிகப்பெரிய ஒரு அருட்கொடை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய ஹிதாயத், நேர்வழி. நம்மை படைத்தவன் யார்? நாம் எதற்கு இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கிறோம்? இந்த உலகத்தில் நாம் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன? மரணத்துக்கு பிறகு நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கையை எதிர்நோக்கி இருக்கிறோம்? அந்த வாழ்க்கையில் நமக்கு வெற்றி எதில் இருக்கிறது? எப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்தால் அந்த மறு உலக வாழ்க்கை தோல்வியில் அமையும்? இதையெல்லாம் அறிந்து புரிந்து நம்முடைய வாழ்க்கையின் தத்துவத்தை தெரிந்து செயல்படக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிந்திருக்கிறார். இதுதான் மிகப்பெரிய பாக்கியம், இதுதான் மிகப்பெரிய சொத்து. ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழ்ந்தால் இந்த நம்பிக்கை, இந்த இலக்கு, இந்த லட்சியம் இருந்தால்தான் அவனுடைய வாழ்க்கையில் அர்த்தம் இருக்கிறது. அவனுடைய வாழ்க்கை உயிரோட்டம் உள்ள வாழ்க்கை. இந்த நோக்கத்தை புரியாமல் ஒரு மனிதன் உலகத்திலே என்ன செல்வத்தை பெற்றாலும், எவ்வளவு வசதிகளை பெற்று வாழ்ந்தாலும் அந்த வாழ்க்கை அர்த்தமில்லாத வாழ்க்கை, வீணான வாழ்க்கை, தேவையில்லாத வாழ்க்கை. அல்லாஹ் அப்படிப்பட்ட பாக்கியத்தை நமக்கு வழங்கி இருக்கிறான். இதற்காக நாம் பெருமைப்பட வேண்டும், சந்தோஷப்பட வேண்டும், மகிழ்ச்சி கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் கூறுகிறான், وَمَنْ أَحْسَنُ قَوْلًا مِمَّنْ دَعَا إِلَى اللَّهِ وَعَمِلَ صَالِحًا. அல்லாஹ்வை நோக்கி அழைக்கிறான், நல்லறங்களை செய்து அல்லாஹ்வை நோக்கி அழைத்து, وَقَالَ إِنَّنِي مِنَ الْمُسْلِمِينَ, நான் முஸ்லிம்களில் ஒருவன் என்று சொல்லக்கூடியவனை விட அழகிய சொல்லை சொல்லக்கூடியவர் யார்? அல்லாஹ் கேட்கிறான். இதைவிட சிறந்த செயலை செய்யக்கூடியவன் யார்? ஏன் அல்லாஹ் அந்த கேள்வியை கேட்கிறான்? இதுதான் சிறப்பு, இதுதான் மகத்துவம், இதுதான் மரியாதை, இதுதான் கண்ணியம், இதுதான் பாக்கியம். எது பாக்கியம்? நான் முஸ்லிம் என்று சொல்லி அல்லாஹ்வை நோக்கி அழைத்து நீங்களும் நல்லறங்களை செய்தால் நீங்கள் தான் சிறப்புக்குரியவர்கள். இது மிகப்பெரிய பாக்கியம். அல்லாஹ் நமக்கெல்லாம் வைத்த பேர் என்ன தெரியுமா? நாம முஸ்லிம்கள் என்று பெருமையாக சொல்லிக் கொள்கிறோம். அல்லாஹ்வை நம்பி இருக்கிறேன், சொர்க்கத்தை நம்பி இருக்கிறேன், வானவர்களை நம்பி இருக்கிறேன், மறுமை நாளை நம்பி இருக்கிறேன், நன்மை தீமை அனைத்தும் அல்லாஹ்வின் ஆட்டப்படி நடக்கிறது என்ற விதியின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். இந்த நம்பிக்கை கொண்டு உலகத்தில் வாழக்கூடிய நமக்கு அல்லாஹ் வைத்த பேர் என்ன? ஹுவ சம்மாகுமுல் முஸ்லிமீன். அவனே உங்களுக்கு முஸ்லிம்கள் என்று பெயர் வைத்தான். நமக்கு முஸ்லிம்கள் என்று பெயர் வைத்தவன் யார்? அல்லாஹ் வைத்திருக்கிறான். இது மனிதர்களாக தேர்வு செய்த பேர் அல்ல. நாம் ஏற்றிருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கத்துக்கு அல்லாஹ் வைத்த பேர் என்ன? வஇன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம். அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய மார்க்கம் இஸ்லாம் தான். இந்த மார்க்கத்துக்கு அல்லாஹ் இஸ்லாம் என்று பெயர் வைத்தான். இந்த மார்க்கத்தின்படி நடக்கக்கூடிய நன்மக்களுக்கு முஸ்லிம்கள் என்று அல்லாஹ் பெயர் சூட்டினான்.
இந்த இஸ்லாம், இந்த முஸ்லிம், இந்த பெயரை ஏன் அல்லாஹ் வைத்தான்? முஸ்லிம்களாகிய நம்மிடம் அல்லாஹ் என்ன எதிர்பார்க்கிறான்? இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் நம்மிடத்தில் அல்லாஹ் என்ன எதிர்பார்க்கிறான் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் முஸ்லிம்கள் என்று பெயர் சூட்டினான். இந்த மார்க்கத்துக்கு இஸ்லாம் என்று பெயர் வைத்தான். இது யாருடைய மார்க்கம்? அல்லாஹ்வுடைய மார்க்கம். நமக்கு முன்னால் யார் கடைபிடித்த மார்க்கம்? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மார்க்கம் தான் நமக்கு அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறார். மில்லத் அபீக்கும் இப்ராஹிம், இப்ராஹிம் உங்களுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மார்க்கத்தை அல்லாஹ் உங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறான். ஹுவ சம்மாக்குமுல் முஸ்லிமீன், அந்த மார்க்கத்தின்படி நடக்கக்கூடிய உங்களுக்கு முஸ்லிம்கள் என்று அல்லாஹ் பெயர் வைத்திருக்கிறான். இஸ்லாம் என்றால் என்ன? முஸ்லிம்கள் என்றால் யார்? இதை புரிய வேண்டும் சகோதரர்களே. இன்னைக்கு உலகத்தில் நானும் முஸ்லிம், நான் முஸ்லிம் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய மக்கள் நிறைய இருக்கிறாங்க. ஆனா இஸ்லாத்துடைய அந்த தாத்பீரியம், இஸ்லாம்ங்கிற அந்த வார்த்தை அல்லாஹ் முஸ்லிம்கள் என்ற பெயர் சூட்டி நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறான்? அதுல இருந்து நம்ம புரிய வேண்டிய அடிப்படையான விஷயத்தை புரிந்து கொண்டோமா? புரிந்து கொண்டு நாம் முஸ்லிம்கள் என்று பெருமைப்படுகிறோமா? நாம் இஸ்லாத்தில் இருப்பதாக மகிழ்ச்சி அடைகிறோமா என்பது முக்கியம். அந்த அடிப்படையை புரிய வேண்டும். இஸ்லாம்ங்கிற பெயரை அல்லாஹ் ஏன் வைத்தான்? முஸ்லிம்கள் என்ற பெயரை அல்லாஹ் ஏன் சூட்டினான்? நம்முடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மார்க்கம் தான் நமக்கு என்று அல்லாஹ் சொல்கிறானே, இஸ்லாத்தோடு சம்பந்தப்படுத்துகிறானே. என்ன தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் உத்தரவிட்டான், தலா இப்ராஹிம ரப்புஹு பி கலிமாத், இப்ராஹிமை அவருடைய இறைவன் பல கட்டளைகளை இட்டு அவரை சோதித்தான். எல்லா கட்டளைகளையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நிறைவேற்றினார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் நிறைய கட்டளைகளை போட்டு சோதிக்கிறான். எல்லா கட்டளைகளையும் அவர்கள் நிறைவேற்றினார்கள். இதுதான் இஸ்லாம் என்பது. கட்டளைகள் மூலம், உத்தரவுகள் மூலம் அல்லாஹ் நம்மை சோதிப்பான். அல்லாஹ் இதை செய்ய சொல்வான், இதை செய்ய வேண்டாம் என்று சொல்லுவான். அல்லாஹ் சொன்னதுக்கு நம்ம கட்டுப்பட்டு விட்டால் நம்மிடத்தில் இஸ்லாம் இருக்கிறது. அல்லாஹ் சொன்னதுக்கு மாற்றமாக சைத்தான் பல சிந்தனைகளை நம்மிடத்தில் ஏற்படுத்துவான். அல்லாஹ் சொன்னதை கேட்காத, அதுக்கு மாற்றமான சிந்தனைகளை ஏற்படுத்துவான். அல்லாஹ்வுடைய வரம்பை மீறினால் உலகத்தில் உனக்கு அது கிடைக்கும், இது கிடைக்கும், சொகுசாக வாழலாம், உன்னுடைய ஆசைகளை தீர்த்து கொள்ளலாம் என்றெல்லாம் பல சிந்தனைகளை நம்முடைய உள்ளத்திலே சைத்தான் ஏற்படுத்துவான். உலக ஆசை, சைத்தானுடைய சிந்தனை, நம்முடைய மனோ இச்சை அனைத்தையும் தூக்கி எறிந்துவிட்டு அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் நான் கட்டுப்படுவேன் என்று அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு முன்னால் சரணாகதி அடைவது, கீழ்ப்படிந்து விடுவது, இதுதான் இஸ்லாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் பல கட்டளைகளை போட்டார். எல்லா கட்டளைகளையும் அவர் நிறைவேற்றினார். இது கால லஹு ரப்புஹு அஸ்லிம், இப்ராஹிமுடைய இறைவன் இப்ராஹிமிடம் கூறினான், அஸ்லிம், நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள், முஸ்லிமாகி விடு என்று சொன்னான். கால அஸ்லம்து லி ரப்பில் ஆலமீன், இப்ராஹிம் என்ன சொன்னாங்க? அகிலத்தின் அதிபதி ரப்புல் ஆலமீனுக்கு நான் கட்டுப்பட்டு விட்டேன். இஸ்லாம் என்றாலே கட்டுப்படுவது. அல்லாஹ் என்ன சொன்னாலும் கட்டுப்படுவது. அல்லாஹ் சொன்னது கஷ்டமா இருந்தா கட்டுப்படாம இருக்கிறது, ஈஸியா இருந்தா கட்டுப்படுறது, இதுக்கு பேர் இஸ்லாம் அல்ல. மகிழ்ச்சியான நிலையில இருந்தா அல்லாஹ் சொன்னதை கட்டுப்படுறது, அல்லாஹ் சொன்னதுக்கு நமக்கு சிரமத்தை ஏற்படுத்தினால், அதனால் வறுமை ஏற்பட்டால், அதனால் உயிர் போய்விடும் என்ற அச்சம் நமக்கு இருந்தால் அப்போது கட்டுப்படாமல் இருப்பது, இதுக்கு பேர் இஸ்லாம் அல்ல. இஸ்லாம் என்றால் அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கை வைக்கிறது. அல்லாஹ்வை நம்புறோம்னா அதுல உண்மையாக இருங்கள், அவன் சொன்ன கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டு நடங்கள், இதுதான் இஸ்லாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையில பாருங்க, பல கட்டளைகள் மூலம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சோதிக்கிறான். எல்லாத்திலும் அவங்க ஜெயிச்சாங்க, வெற்றி பெற்றார்கள். உதாரணமாக இந்த காபத்துல்லா இன்றைக்கு லட்சக்கணக்கான மக்கள் வருகை தரக்கூடிய புனித ஸ்தலமாக இருக்கிறது. அதுக்காக நம்ம போகணும்னு ஆசைப்படுறோம். பல பேர் ஆயிரக்கணக்கான ரியால்களை கொடுத்து கூட அந்த இடத்துக்கு போகணும்னு விரும்புறாங்க. ஆனா அந்த இடத்துல என்ன இருக்குது? அப்படி ஒரு ஈமானிய சிந்தனை. அதற்காக மக்கள் அவ்வளவு ஆசை கொள்கிறார்கள் இந்த இடத்தை நோக்கி. இந்த காபத்துல்லா எப்படி உருவானது? ஆரம்பத்திலே முதல் அல்லாஹ்வை வணங்குவதற்காக இந்த பூமியிலே முதலில் கட்டப்பட்ட அந்த ஆலயம் சிதிலமடைந்து அழிந்து கட்டிடமே இல்லாமல் பாலைவனமாக மாறி போனது.
அப்போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த ஆலயத்தை எழுப்பி அந்த இடத்தில் தொழுகை நடத்தப்பட வேண்டும், மக்கள் அந்த இடத்தில் வசிக்க வேண்டும் என்று அந்த ஆலயத்தை அல்லாஹ் புனிதப்படுத்த நினைக்கிறான். அல்லாஹ் எப்படி புனிதப்படுத்த நினைக்கிறான்? பாலைவன பூமியாக இருக்கிறது, மக்கள் நடமாட்டமே இல்லை, தண்ணி வசதி இல்லை, உண்ண உணவு இல்லை, எந்த உயிரினமும் அங்கு இல்லை. அப்படிப்பட்ட இடத்தை அல்லாஹ் புனிதப்படுத்த நினைத்தான். இப்ராஹிம் உங்களுக்கு சொன்னான், அங்க எப்படி ஆளை உருவாக்குறதுன்னா, அந்த அந்த காபத்துல்லா ஒரு நகரமாக உருவாக்குறதுன்னா அங்க 4 பேர் போகணும், 2 பேர் அங்க போய் வசிக்கணும், அப்பதானே உருவாகும். அதுக்கு யார் அல்லாஹ் தேர்வு செஞ்சான்? அந்த பாலைவன பூமியாக இருக்கும்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய குடும்பத்தை தான் அல்லாஹ் தேர்வு செஞ்சான். உன்னுடைய மனைவியையும் குழந்தையையும் கொண்டு போய் காபத்துல்லாவிலே விடு. இன்றைக்கு போன்ற பளிங்கு கற்கள் அன்றைக்கு காபத்துல்லாவில் இல்லை. இன்றைக்கு போன்ற தண்ணீர் வசதிகள் அன்றைக்கு காபத்துல்லாவில் இல்லை. இன்றைக்கு போன்ற கடைகள் காபத்துல்லாவில் இல்ல. இன்னைக்கு இருக்கிற மாதிரியான உணவு வசதி, அனைத்து வசதிகளும் அன்றைக்கு எதுவுமே கிடையாது. நீங்க எத்தனையோ ஊர்களை பாக்குறீங்க இல்லையா? பாலைவன பூமி எப்படி இருக்குது சவுதியில? அது மாதிரி ஒரு பாலைவன பூமி. அல்லாஹ் சொன்னா அங்க போய் விட்டுட்டு வாங்கன்னு சொன்னான். இப்ராஹிம் செஞ்சாங்க. அந்த இடத்துல தண்ணி இருக்கா, உண்ண உணவு இருக்கா, ஆள் இருக்காங்களா, அதெல்லாம் அவங்க பார்க்கவே இல்லை. அல்லாஹ் சொல்லிட்டா போய் செஞ்சாங்க. அல்லாஹ்வுடைய கட்டளை கட்டுப்பட்டாங்க. மனைவியையும் கை குழந்தையும் விட்டுட்டு திரும்பினாங்க. ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹிமுடைய மனைவி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட கேட்டாங்க, ஐன ததுஹபியா இப்ராஹிம், இப்ராஹிமே எங்க போறீங்க? அந்த தத்ருகுனா பி ஹாதல் வாதி அல்லதி லைஸ ஃபீஹி இன்சுன் வலா ஷையும், இந்த பள்ளத்தாக்குல மனிதர்கள் யாராவது இருக்காங்களா? ஏதாவது குடிக்க ஏதாவது இருக்குதா? ஒண்ணுமே இல்லாத இடத்துல எங்களை விட்டுட்டு போறீங்களே, எங்க போறீங்க என்று ஒரு பெண்மணி கேட்கிறாங்க. கேட்கத்தானே செய்வாங்க. திடீரென்று கணவன் ஆள் இல்லாத இடத்துல விட்டுட்டு போனா, ஆஹா எங்க விட்டுட்டு போறாரு நினைப்பாங்கல்ல. கேட்டாங்க. இப்ராஹிம் அமைதியா இருந்தாங்க. மனைவி புரிந்து கொண்டார், இவர் ஒரு நபி, இறை தூதர், இவர் நம் மீது பாசம் உள்ளவர். நீண்ட நாள் குழந்தை இல்லாமல் அல்லாஹ் ஒரு குழந்தையை கொடுத்திருக்கிறான். அந்த குழந்தையை ஆள் இல்லாத இடத்துல தவிக்க விட்டு அழிக்க நினைப்பாரா? அவங்களா புரிந்து கொண்டு கேட்டார்கள், அல்லாஹ் உள்ளதி அமரக பிஹாதா, அல்லாஹ் தான் உங்களுக்கு இப்படி கட்டளை இட்டானா இந்த இடத்துல எங்களை கொண்டு வந்து விட வேண்டும் என்று? எங்கே போகிறீர்கள்? யாரிடம் விட்டு செல்கிறீர்கள்? யாருமே இல்லையே. இப்ராஹிம் அவங்க சொன்னாங்க, ஆமா அல்லாஹ் தான் கட்டளை இட்டான். அந்த ஒரு வார்த்தை. யாரிடம் விட்டு செல்கிறீர்கள்? இலல்லாஹ், அல்லாஹ்விடத்துல உங்களை விட்டுட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் யார்கிட்ட விட்டுட்டு போடமா? அல்லாஹ்ட்ட விட்டுட்டு போறேன், உங்களை தனியா விடல, அல்லாஹ்ட்ட விட்டுட்டு போறேன். ரலீது பில்லாஹ். உடனே ஹாஜர் சொன்னாங்க, அல்லாஹ்வை நான் பொருந்திக் கொண்டேன், அல்லாஹ்வை நான் பொருந்திக் கொண்டேன். எப்படிப்பட்ட வார்த்தை! இதன் லாயுலையுனா, இது அல்லாஹ்வுடைய கட்டளை என்றால், நாங்கள் இங்கு வந்து இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய உத்தரவு என்றால், அல்லாஹ் எங்களை கைவிட்டு விட மாட்டான், அல்லாஹ் எங்களை கைவிட்டு விட மாட்டான். எந்த நேரத்தில் சொன்னாங்க? எல்லா வசதிகளை வைத்துக் கொண்டு அல்லாஹ் என்னை கைவிட்டு விட மாட்டான் என்று சொன்னார்களா? இல்லை. ஆள் இல்லை, குடிக்க தண்ணீர் இல்லை, வாழ்வதற்கு அடிப்படையான தேவைகள் இல்லை, மரணம் கூட ஏற்படலாம், என்ன வேணாலும் நடக்கலாம், துணைக்கு ஆள் இல்லை, ஒரு பெண்மணி கை குழந்தையை வச்சிருக்கிறாங்க, பாலைவன பூமியில சுட்டு பொசுக்கக்கூடிய நெருப்பு போன்ற அனல் அடிக்கும் வெயில். அந்த நேரத்தில் சொன்னாங்க, அல்லாஹ் எங்களை விட மாட்டான். அல்லாஹ் தானே சொன்னா, அல்லாஹ் எங்களை விட மாட்டான். இதுதான் நம்பிக்கை, இதுதான் இஸ்லாம். இஸ்லாம் என்னன்னு விளங்குதா? என்ன இஸ்லாம்? அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கை வைக்கிறது. அல்லாஹ் தானே சொன்னா, அல்லாஹ் கைவிட மாட்டான், அல்லாஹ்வுக்காகத்தான் நம்ம செஞ்சோம், அல்லாஹ் நம்மளை பாதுகாத்துக்கிருவான் என்ற நம்பிக்கை. இப்ராஹிம் மனைவி மக்களை எல்லாம் விட்டுட்டு போனாங்க. ஒரு தொலைவுல போனவுடன் அவங்களுக்கும் பாசம் இருக்குமா இல்லையா? மனைவி மக்களை விட்டு விட்டு அந்த காபத்துல்லாவை நோக்கி அன்றைக்கு அவர்கள் துவா செய்தார்கள். ரப்பி இன்னி அஸ்கன்து மின் ذُرِّيَّتِي بِوَادٍ غَيْرِ ذِي زَرْعٍ இந்த பைத்திகல் முஹர்ரம், யா அல்லாஹ் புனிதமான உன்னுடைய ஆலயத்திலே என்னுடைய குடும்பத்தை புற்பூண்டு கூட முளைக்காத இந்த பூமியில் விட்டு செல்கிறேன். அந்த இடத்துல புல் பூண்டு கூட எதுவுமே இல்லை. அப்படிப்பட்ட இடத்துல விவசாய பூமி கூட கிடையாது. அது அந்த இடத்தை நீ தேர்வு செய்திருக்கிறாய், அங்கே நான் விட்டு சென்றிருக்கிறேன். அவர்கள் தொழுகை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக. அவர்களை நோக்கி, அந்த இடத்தை நோக்கி மக்களுடைய உள்ளங்கள் ஈர்க்க வேண்டும்.
அந்த இடத்தை நோக்கி மக்களுடைய உள்ளங்கள் ஆர்வம் கொள்ள வேண்டும், ஆசை கொள்ள வேண்டும். அந்த இடத்தை நோக்கி அவருடைய எண்ணங்கள் அலைபாய வேண்டும். அப்படி மனித உள்ளங்களை ஆக்கு. துஆ செய்தார்கள். வர்சுக்ஹும், அவர்களுக்கு உணவையும் கொடு என்று பிரார்த்தனை செய்தார்கள். அந்த நேரத்தில் உணவு இல்லாம, மனித சஞ்சாரமே இல்லாத அந்த நேரத்தில் அவங்க பிரார்த்தனை செஞ்சாங்க. அல்லாஹ் அந்த துஆவை அப்படியே கபூல் செய்தார். இன்றைக்கு பாருங்கள், மனித உள்ளங்கள் எல்லாம் அந்த இடத்தை நோக்கி அலைமோதுகிறது. அந்த இடத்துக்கு போக மாட்டோமா என்று எல்லோரும் ஆசைப்படுறாங்க. உலகத்துல இத்தனை லட்சம் மக்கள் கூடக்கூடிய இடம் உலகத்துல கிடையவே கிடையாது. அதுவும் எல்லா நேரத்திலும் எல்லா காலத்திலையும் அதிகமான மக்கள் சந்திக்கக்கூடிய இடம். அப்படிப்பட்ட மனித உள்ளங்கள்ல கொள்ளை கொண்ட இடமாக அல்லாஹ் இதை ஆக்கி நம்ம கண்கூட நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சரி, அதற்கு பிறகு என்ன நடந்துச்சு? போயிட்டாங்க. கை குழந்தை கொஞ்சோண்டு பேரிச்சம்பழம் தண்ணி சாப்பிடுறாங்க. தண்ணியும் காலியா போச்சு, பேரிச்சம்பழமும் காலியாகி விட்டது. குழந்தை கதறுகிறது, பால் தர முடியல. தாய் கை குழந்தையை வச்சிருக்கிறாங்க. தன்னந்தனியாக ஒரு பெண் கை குழந்தையை வைத்துக் கொண்டு அந்த குழந்தை அழுகுது, கதறுது. அழுது அழுது அதனுடைய ஜீவன் எல்லாம் வற்றி விட்டது. மூச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மூச்சு கொஞ்சம் கொஞ்சமாக குறைகிறது. இதை பார்க்க முடியாம, சகிக்க முடியாம அந்த தாய் எவ்வளவு நேரம் தான் அந்த குழந்தையை பார்த்துக்கிட்டே இருக்கிறது? ஒண்ணுமே இல்லையே, இப்ப ஏதாவது தண்ணி வேணும், அப்பதான் பிழைக்க முடியும், அந்த குழந்தையுடைய உயிரை பாதுகாக்க முடியும். அந்த நேரத்தில் பெற்றெடுத்த அந்த தாய்க்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கும், எவ்வளவு ஒரு பதட்டம், பயம் இருக்கும். ஆள் துணைக்கு வேற இல்ல, அல்லாஹ் துணையாக இருக்கிறான் அப்படிங்கிற ஒரே நம்பிக்கை தான். அந்த நேரத்துல ஆள் யாரும் வரமாட்டார்களா என்ற ஒரு முயற்சி அவர்கள் சஃபாவுக்கு மருவாவுக்கு அங்கே இங்கேயும் ஓடுனாங்க. சஃபாவுல ஏறி நின்றாங்க, யாராவது வருவாங்களான்னு பார்த்தாங்க, யாரும் இல்ல, இறங்கி மருவாவுக்கு ஓடினாங்க. இன்னைக்கு நம்ம ஓடுறோம் சாய், எல்லாம் பளிங்கி கல்லு போட்டு எல்லாம் கரெக்டா இருக்கு, அதுல 7 தடவை சுத்துறதுக்கே எப்படா சை முடியுங்கிற மாதிரி இருக்குது நமக்கு. அன்னைக்கு பாலைவனம் பூமி, கல்லு மண்ணும் கிடந்தது, கட்டடம் எதுவுமே இல்ல, வெயில் மண்டைய புழக்கக்கூடிய வெயில். இதுல ஒரு பெண்மணி இவ இஸ்மாயில் அவங்கள போட்டுட்டு ஆள் யார் வரமாட்டாங்களான்னு இங்கேயும் அங்கேயும் 7 தடவை ஓடுனாங்க. 7 தடவை ஓடி பார்த்து யாருமே இல்ல. வந்து ஒவ்வொரு தடவை ஓடும் போதும் ஒரு தடவை ஓடி பார்த்துட்டு வந்து குழந்தை உயிரோட இருக்கா, செத்து போச்சா வந்து பார்ப்பாங்க. சகிக்க முடியாது, கொஞ்சம் கொஞ்சமா ரூஹு போகும். என்ன, மரண தருவாய் நெருங்கிட்டு இருந்தாங்க, வேற யாரும் வரமாட்டாங்க, அங்க ஓடுவாங்க. பிறகு வந்து பார்ப்பாங்க, அந்த குழந்தை மூச்சு பேச்செல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு போகும். இப்படி அந்த தாய் அந்த பயத்திலையும் குழந்தை மீது உள்ள அந்த அக்கறையிலையும் அல்லாஹ்வின் மீது உள்ள நம்பிக்கையிலையும் 7 தடவை ஓடினார்கள். அதற்கு பிறகு தான் அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி ஜம்சம் தண்ணீரை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். அன்னைக்கு உருவான அந்த ஜம்சம் இன்னைக்கு எல்லாரும் நம்ம என்ன செய்யறோம், பருகி கொண்டிருக்கிறோம். பிறகு தண்ணீர் வந்தவுடன் அங்கே பறவை வருகிறது, பறவையை பார்த்து ஒரு வாகன கூட்டம் வருகிறது, அங்கே தங்குகிறார்கள். அப்படியே மனித சஞ்சாரம் உருவாகி மக்கா நகரம் என்ற நகரம் உருவாகிறது. பாலைவன பூமியில் ஒரு மனித கூட்டம் உருவாகிறது. இந்த சம்பவங்கள் என்ன நமக்கு உணர்த்துகிறது? அல்லாஹ்வின் மீது ஆழமான நம்பிக்கை. அல்லாஹ் என்ன, அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, அல்லாஹ் கோவிச்சு பேசியிருப்பாங்களா, அல்லாஹ்வுக்கு பிடிக்காத ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாங்களா? அல்லாஹ் காப்பாற்றுவான்னு சொன்னாங்க, அல்லாஹ் அந்த வார்த்தையை அங்கீகரித்தான், அவர்களை காப்பாற்றினான். அந்த ஜம்சம் தண்ணீரை அவங்களுக்கு கொடுத்த அந்த ஜம்சம் தண்ணீரை இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் குடிக்கிறோம்? எவ்வளவு பெரிய அற்புதமாக அந்த கிணறு இருக்கிறது. இது மாதிரியான ஈமானை தான் அல்லாஹ் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறான். முஸ்லிம் என்றால் இப்படிப்பட்ட உணர்வன் இடத்துல இருக்கணும், இந்த ஈமான் இருக்கணும். இதை கொடு, இது உள்ளவன் தான் நீ முஸ்லிம், இதுதான் இஸ்லாம். இது இல்லாம நீ தொழுகிற, நோன்பு வைக்கிற, ஆனா இந்த அடிப்படையான விஷயம் உன்னிடம் இல்லை என்றால் என்ன இஸ்லாம்? அதை தொடர்ந்து இன்னொரு இது மாதிரி நிறைய சோதனை இப்ராஹிம் அவங்க மேற்கொண்டாங்க. இன்னொரு சோதனை என்ன தெரியுமா? அந்த இஸ்மாயில் அவங்க இப்ராஹிம் அவங்களுக்கு ரொம்ப காலம் குழந்தையே இல்லை. அல்லாஹ்ட்ட கேட்டு கேட்டு வயோதிகத்தில் இருக்கும்போது குழந்தை கிடைத்தது. அப்படிப்பட்ட அந்த குழந்தையை அல்லாஹ், அந்த குழந்தை வளர்ந்து பருவ வயசு அடைகிற நேரத்தில் இப்ராஹிம் அவங்களுக்கு அல்லாஹ் உத்தரவு போடுறான், உன்னுடைய குழந்தை எனக்காக நீ அறுத்து பலியிடணும். அல்லாஹ் என்ன சொன்னாலும் கேட்பார் இப்ராஹிம் அவங்க.
உன்னுடைய குழந்தை எனக்கா அறுத்து பலியிடணும். என்ன செஞ்சாங்க? மகனிடத்துல போய், அவங்க மகன் பாசம் இல்லையா, மகன் மீது அன்பு இல்லையா, எவ்வளவு அன்பு இருக்கும் கேட்டாங்க. யா புனைய இன்னி அராஃபில் மனாமி அன்னி அதுபவுக்க ஃபந்தூர் மாதா தரா, என்னுடைய அருமை மகனே, கனவில் உன்னை அறுத்து பலியிடுவதாக நான் கண்டேன். கனவுல அறுத்து பலியிடுவதாக. ஏன்னா நபிமாருடைய கனவெல்லாம் வஹி. நமக்கு கனவுல நம்ம பிள்ளைய அறுத்து பலியிடமா கண்டு பிள்ளைய போய் அறுத்துடக்கூடாது. அப்படி யாரும் செய்யவும் மாட்டோம். ஏன்னா அந்த மாதிரியான கனவுகள் நமக்கு வஹி கிடையாது. ஆனா நபிமார்களுக்கு வஹி. அல்லாஹ் கனவுல அவங்களுக்கு காட்டுவான். அப்ப அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் உன்னை அறுக்கணும் சொல்லி, அதனால நான் உன்னை அறுக்க போறேன், நீ என்ன சொல்ற? அவருடைய விருப்பத்தையும் கேட்டாங்க. அந்த குழந்தை அழகாக சொன்னது. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், பருவ வயது அடைந்த குழந்தை தான், சிறுவர் தான். அவர்களுக்கு இருந்த ஈமானிய உறுதியை பாருங்கள், இஸ்லாமிய சிந்தனையை பாருங்கள். யாபத்தி இஃபால் மா துஅமர், என் அருமை தந்தையே, அல்லாஹ் உங்களுக்கு சொன்னதை நீங்கள் செய்யுங்கள். அல்லாஹ் சொன்னதை நீங்க செய்யுங்க. சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன், அல்லாஹ் நாடினால் இன்ஷா அல்லாஹ் என்ன மறுமையில் பொறுமையாளர்களோடு காண்பீர். அல்லாஹ்வுக்காக என்ன அறுத்து பலியிட்டீங்கன்னா நாளைக்கு பொறுமையாளர்கள் என்ன பார்ப்பீங்க. நான் சொர்க்கவாசியா இருப்பேன், அந்த கூட்டத்தில் இருப்பேன், நான் ஒன்னும் அழிய போறது இல்லை. ஏன் கவலைப்படுறீங்க? நான் நல்ல மக்களோட இருப்பேன் என்னுடைய தந்தையே என்று தந்தைக்கு அவர் ஆறுதல் சொன்னார். தந்தைக்கு தைரியம் ஊட்டினார், நல்ல வார்த்தையை மொழிந்தார். இதுதான் அந்த ஈமானிய சிந்தனை. தன் உயிரை அல்லாஹ்வுக்காக கொடுக்க, அறுக்கப்புற அருங்க, அல்லாஹ் தானே சொல்லியிருக்கான், அல்லாஹ் சொன்னது செய்யுங்க. தந்தை செய்ய முற்பட்டார். ஃபலம்மா அஸ்லமா வதல்லஹு லில் ஜபீன், இருவரும் அஸ்லமா, கட்டுப்பட்டு தான் இஸ்லாம். இஸ்லாம்னா என்ன? இந்த இப்ராஹிம் சங்கூடிய சம்பவங்கள்ல பாருங்க, எல்லாம் இந்த இஸ்லாம்ங்கிற வார்த்தையை எல்லாம் பயன்படுத்தி இருப்பான். இதான் இஸ்லாம். ஃபலம்மா அஸ்லமா, அவ்விருவரும் கட்டுப்பட்டு, அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு கட்டுப்பட்டு, வதல்லஹு லில் ஜபீன், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை முகம் குப்புற அவர் கிடத்திய போது, அறுப்பதற்காக கீழே தள்ளிய போது, வனாதைனாஹு ஐயா இப்ராஹிம், அப்போதான் நாம் அழைத்தோம், இப்ராஹிமே கது சத்தக்த ருயா, நீங்கள் கண்ட கனவை உண்மைப்படுத்தி விட்டீர்கள் என்று அல்லாஹ். வஃபதைனாஹு பிதிபஹின் அதீம், உங்க மகனை நீங்க அறுக்க வேண்டாம், அதுக்கு பகரமாக ஒரு பலிப்பிராணியை அறுத்து கொடுங்க என்று அல்லாஹ் சொன்னான். ஏன்னா அல்லாஹ்வுடைய நோக்கம் மகனை கொல்ல வேண்டும் என்பதல்ல. இப்ராஹிமுடைய ஈமானை அல்லாஹ் பார்க்கிறான். எந்த அளவுக்கு மகன் மீது அன்பு இருக்கிறதா, மகனை விட என் மீது அன்பு வைத்திருக்கிறீர்களா, நான் என்ன சொன்னாலும் கேட்பீர்களா, யா அல்லாஹ் நீ என்ன சொன்னாலும் கேட்பேன், என் பிள்ளை அறுக்கணும்னு சொன்னாலும் நான் அறுப்பேன், நீ நல்லதுதான் சொல்லுவ. அவ்வளவு நம்பிக்கை. அல்லாஹ் சொன்ன உன் பிள்ளைய அறுக்க வேண்டாம், ஒரு பிராணியை நீ அறுத்து பலியிட்டா போதும். இந்த அடிப்படையில் தான் நமக்கு குர்பானிங்கிற வணக்கம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த துல்ஹஜ் மாதம் வந்து விட்டது, நாம குர்பானி கொடுக்கிறோம். இந்த குர்பானியில இருந்து அல்லாஹ் என்ன எதிர்பார்க்கிறான் நம்ம இடத்துல? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய அந்த ஈமான், ஹாஜர் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த ஈமான், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த ஈமான் உங்களிடத்துல வரணும். அந்த உணர்வோட நீங்க உலகத்துல வாழணும். இதைத்தான் அல்லாஹ் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறான். குர்பானிங்கிறது சும்மா கறிக்காக இறைச்சிக்காக கொடுக்கக்கூடிய விஷயம் அல்ல. பெருமைக்காக, புகழுக்காக, பகட்டுக்காக அறுக்கப்படக்கூடிய பிராணி அல்ல. லை யனாலல்லாஹு லுஹூமுஹா வலா திமாவுஹா, நீங்கள் அறுக்கின்ற பிராணியின் இறைச்சியோ ரத்தமோ அல்லாஹ்வை சென்றடைவதில்லை, அல்லாஹ் அது போகிறதில்லை. வலாக்கி யனாலுஹு தக்வா மின்கும், உன்னுடைய தக்வா உள்ளத்திலிருந்து எந்த நம்பிக்கையோடு, யா அல்லாஹ் நீ இப்ராஹிம் உங்களுக்கு அவங்க பிள்ளையா இருக்கணும்னு சொன்ன, அவங்க நீ சொன்னதுக்காக அதை கட்டுப்பட்டாங்க, அந்த குடும்பமே கட்டுப்பட்டது. இது மாதிரி நீ என்ன சொன்னாலும் நானும் கேட்பேன், இப்ராஹிம் அவங்க எப்படி உனக்கு கட்டுப்பட்டாங்களோ அது மாதிரி நானும் கட்டுப்படுவேன் என்ற அந்த தக்வா, அந்த ஈமான், இறையச்சம், இந்த உள் உணர்வு, இதுதான் அல்லாஹ்வை போய் சென்றடைகிறது. இந்த உணர்வோட தான் நம்ம குர்பானி கொடுக்கணும். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நீங்க ஹஜ்ஜில பாருங்க, அந்த காபத்துல்லாவுல பாருங்க, எல்லா இப்ராஹிம் ஹாஜர் செயல்களா தான் இருக்கும். கல் எறிகிற ஹாஜில யாரு செஞ்சது? இப்ராஹிம் செஞ்சது. சஃபா மர்வாவுக்கு மத்தியில 7 தடவை ஓடுறோம். உம்ராவிலே ஹஜ்லையும் இது கண்டிப்பான ஒரு வணக்கம். இது என்ன, ஒரு காலத்துல ஹாஜர் தேவைக்காக ஓடுனது, அதை அல்லாஹ் நமக்கு வணக்கமாக்கி இருக்கிறான். மக்காமே இப்ராஹிம் தங்கின இடம், அந்த இடத்துல அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், 2 ரக்காயத்து தொழுகணும்.
நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறான். இதெல்லாம் என்ன? ஒரு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் இவங்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ் வணக்கமாக நமக்கு ஆக்கிட்டான். அவங்க வாழ்க்கையில செஞ்ச சில செயல்பாடுகளை இபாதத்தாக ஆக்கிட்டான். ஏன் அல்லாஹ் ஆக்கினான்? அது அந்த உணர்வு நம்ம இடத்துல வரணுங்கிறதுக்காக. அவங்க ஓடினாங்களே, சும்மா ஓடல, ஈமானோட ஓடினாங்க, இஸ்லாத்தை வெளிப்படுத்தி ஓடினாங்க. அந்த உணர்வு உன்கிட்ட வரணும். உனக்கு இப்ப தண்ணி தேவை இல்லாட்டினாலும் ஓடு, அந்த உணர்வை நீ பெறு, அந்த உணர்வு உன்கிட்ட வரணும். அப்ப உணர்வு வராமல் என்னத்தை ஓடினாலும் உனக்கு பிரயோஜனம் கிடையாது. குர்பானி கொடுக்கிற, நீ உன் மகனை கொடுக்கல, இப்ராஹிம் மகனை கொடுக்க போனா அப்ப எல்லாம் ஆட்ட பகரமாக்குனா, நீ அறுத்து நீ தான் சாப்பிடுற, சாப்பிட்டுட்டு போ, ஆனா அந்த உணர்வோட குர்பானி கொடு. இதைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறான். எனவே அன்பான சகோதரர்களே, நாம முஸ்லிம்கள் என்றால் அல்லாஹ்வுக்கு முழுமையான கட்டுப்பட்டவர்களாக இருக்கணும். அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு முழுசா கீழ்ப்படணும். உலக ஆதாயங்கள், பெருமை, புகழ், இதற்காக அல்லாஹ்வுடைய உத்தரவுகளை மீறி நடக்கக்கூடிய மக்களாக இருக்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய சொல் தான் நமக்கு பெரிய சொல்லாக தெரிய வேண்டும். எல்லாம் வல்ல இறைவன் அப்படிப்பட்ட சிறந்த மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த துல்ஹஜ் மாதத்தில் அல்லாஹ்வுடைய நினைவுகளை நம்முடைய உள்ளத்தில் கொண்டு வந்து அல்லாஹ்வோடு நமக்கு தொடர்பு அதிகமாக வேண்டும் என்ற அடிப்படையில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சிறப்பான வணக்கங்களை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். ஏனால் மனிதன் எல்லா நேரத்திலும் ஒரே மாதிரி இருக்க மாட்டான். இந்த துன்யா பல வகையான விஷயங்களால் அவனுடைய சிந்தனைகள் மாறிக்கொண்டு போகும். அவன் எப்படி மாறினாலும் மறுபடியும் பிடிச்சி அல்லாஹ்வோட இழுத்து வைக்கிறதுக்காக அடிக்கடி இது போன்ற வணக்கங்களை அல்லாஹ் நமக்கு வாழ்க்கையிலே ஏற்படுத்தி இருக்கிறார். இந்த துல்ஹஜ் மாதத்தில் குர்பானி என்ற ஒரு வணக்கத்தை நம்ம செய்ய இருக்கிறோம். இந்த வணக்கத்தை செய்யக்கூடியவர்கள் இன்ஷா அல்லாஹ் இன்று இரவிலிருந்து துல்ஹஜ் 1வது நாள் ஆரம்பமாகிறது. இன்றைய மகரிபிலிருந்து துல்ஹஜ் 1வது நாள் ஆரம்பமாகிறது. குர்பானி கொடுக்கக்கூடியவங்களா நீங்கள் இருந்தால், நியத்து வைத்திருந்தால், அந்த வீட்டின் பொறுப்பாளர் யார் குர்பானி முன்னின்று கொடுக்கிறாரோ அவர் மட்டும் ஒரு முக்கியமான ஒழுங்குமுறையை பேணிக் கொள்ள வேண்டும். இன்றிலிருந்து பேண வேண்டும். குர்பானி கொடுக்கிற வரைக்கும் பேண வேண்டும். அது என்ன ஒழுங்குமுறை? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களில் குர்பானி கொடுக்கக்கூடியவர் துல்ஹஜ் பிறை 1லிருந்து குர்பானி கொடுக்கிற வரைக்கும் நகங்களை வெட்ட வேண்டாம், முடிகளை களைய வேண்டாம். முடி வெட்டிடக்கூடாது, நகங்களை வெட்டக்கூடாது. குர்பானி கொடுக்கிற வரைக்கும். குர்பானி கொடுத்த பிறகு நம்ம அதை என்ன செய்யலாம்? செய்து கொள்ளலாம். இந்த ஒழுங்குமுறை நபி அவர்கள் சொன்னார்கள். இதை நாம் பேணிக் கொள்ள வேண்டும். இது துல்ஹஜ் மாதத்தில் இந்த முதல் 10 நாட்களுக்கு நிறைய சிறப்புகள். என்ன சிறப்புகள்? மாமின் ஐயாமின் அஹப்பு இலல்லாஹி, அல்லாஹ்விடத்திலே குறிப்பிட்ட சில நாட்களில் அமல் செய்வது மற்ற நாட்களில் செய்வதை விட அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமலாக இருக்கிறது என்றால் அது இந்த 10 நாட்களில் செய்யப்படுகின்ற அமல்கள் தான். பொதுவா எல்லா காலத்திலையும் அமல் செஞ்சாலும் அல்லாஹ் ஏத்துக்குருவான். ஆனா இந்த 10 நாள் அமல் செஞ்சு அல்லாஹ்வுக்கு இன்னும் அது விருப்பத்தை ஏற்படுத்துகிறது. அல்லாஹ் இன்னும் நம்ம அதை விரும்புகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதனால இந்த 10 நாட்கள்ல நோன்பு வைக்கிறது, குர்ஆன் ஓதுறது, அதிகமாக தொழுகிறது, இது போன்ற நல்ல அமல்களை நம்ம அதிகமாக செய்யலாம். குறிப்பாக துல்ஹஜ் மாதம் பிறை 9வது நாள் என்று ஹாஜிகள் ஹஜ்ஜிலே குழுமி இருப்பார்கள். ஹஜ் செய்யாத மற்ற ஊர்ல இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் துல்ஹஜ் பிறை 9 அன்று அவங்க அரஃபா நோன்பு வைக்கணும். அன்னைக்கு நோன்பு வைக்கணும், ஒரு நோன்பு வைக்கணும். வச்சோம்னா என்ன நன்மை? முந்தைய பாவங்களை அந்த நோன்பு அழித்து விடும், பிந்தைய ஒரு வருடத்துடைய பாவத்தையும் அந்த நோன்பு அழித்து விடும். எப்படி எல்லாம் வச்சிருக்கான் பாரு. நீ ஒரு வருஷம் காலம் நீ என்ன தப்பு செய்ய போறோமோ நம்மள அறியாம அதெல்லாம் அல்லாஹ் மன்னிச்சிருவான். அதுக்கு முந்தின வருஷம் என்ன அதெல்லாம் அல்லாஹ் மன்னிச்சிருவான். இப்படி நிறைய பாவங்களை நம்ம செய்யறோம். அதுக்கு பரிகாரமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவற்றை எல்லாம் வைத்திருக்கிறான். எனவே இந்த வழிபாடுகளை எல்லாம் நாம் செய்து அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெறுவோமாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.